குஜராத் மாநிலம் நவ்சாரி பகுதியில் காரில் மதுபானம் கடத்தி வந்த கும்பலை திரைப்பட பாணியில் போலீசார் விரட்டிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபானம் கடத்தி வந்த காரை போலீசார் வழி மறித்து சோதனையிட முயன்ற போது அவர்கள் நிற்காமல் சென்றதால் போலீசார் நீண்ட தூரம் விரட்டிச் சென்றனர். அந்த கும்பல் காரை நிறுத்திவிட்டு தப்பியோடியதை அடுத்து அந்த காரில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திரையரங்குகளில் படையப்பா திரைப்படம் வெளியான நிலையில் ரசிகர்கள் கேக் வெட்டியும் நடனமாடியும் பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கை அதிர வைக்கும் வகையில் ரசிகர்களின் கொண்டாட்டம் இருந்தது. இதேபோல் காசி திரையரங்கிலும் குவிந்த ரசிகர்கள் இயக்குனர் கார்த்தி சுப்புராஜுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினர். ரஜினி பேனருக்கு பாலாபிஷேகம் செய்ததோடு டிஜே கச்சேரிக்கும் ஏற்பாடு செய்து அதகலப்படுத்தினர். படத்துடைய நினைவுகள் 1000 இருக்குங்க. ஏன்னா எங்கள் தலைவர் சம்பந்தப்பட்ட எந்த நினைவுகளும் எந்த ஒரு ரசிகரும் கடுகளவும் மறந்துருக்க மாட்டாங்க. 99 படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுடைய வெள்ளி விழா ஆண்டு 25, இன்று 50வது ஆண்டு 75வது பிறந்த நாள். இதை மிக சிறப்பாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தலைவருடைய பேட்டியை பார்த்துட்டு அவர் எப்படி ரசித்து அந்த சீனில் அவர் நடிச்சாரு. எப்பயுமே திரைப்படத்தில் அவர் அந்த கதைக்கு உயிரை கொடுத்துருவாரு. அந்த அளவில் பார்க்கும்போது இன்னைக்கு மறுபடியும் அந்த படம் வருதுன்ற போது இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஆவலாகவும் திரையில காண்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். தம்பி சூப்பர். இப்போது 25 வருஷம் வந்துருச்சு இந்த படையப்பா படம் இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் இதில் ஒரு பிக் ரோல், அது மட்டும் இல்லாமல் இதில் அவர் ஸ்டைலுக்காண்டியே நம்ம மொத்த படமும் போடலாம். திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இயேசு மாதா சிலைகளை உருவாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வீடுகள் மற்றும் தேவாலயங்களில் வைப்பதற்காக இயேசு, மேரி மாதா, சூசையப்பர், ஆட்டுக்குட்டி என பல வகையான சிலைகள் குடிசை தொழிலகத்தில் தயாரிக்கப்பட்டு உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் இத்தொழில் சமீப காலமாக நலிந்து வருவதால் அரசு ஊக்குவித்து உதவ வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகண்டா 2 படத்துல நடிகர் ஆதி தன்னோட கதாபாத்திரத்துக்கு தயாராகும் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. நடிகர் பாலகிருஷ்ணா, சம்யுக்தா மேனன், ஜெகபதி பாபு உள்ளிட்டோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சு போயப்பட்டி ஸ்ரீனு எழுதி இயக்கியுள்ள புதிய படமான அகண்டா 2 டிசம்பர் 12ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்ச நடிகர் ஆதி வெளியிட்டுள்ள கெட்டப் மேக்கிங் வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.